அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 6 மாணவர்களுக்கு ஒரு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நேரடியாக அந்த அலகிற்குள் செல்வோம். தெரிதல். அப்போ இறுதியாக பின்னம் என்ற பாடம் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அந்த பின்னம் என்ற பாடத்தில் ஒரு பின்னத்தை எவ்வாறு கூட்டுவது கழிப்பது சம்பந்தமாக படித்திருந்தோம். அத்துடன் அந்த பின்னம் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அந்த பின்னத்துக்கு அடுத்த அலகுதான் இந்த தெரிதல். தெரிதல் என்ற பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம். சிறிய பாடமாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பாடம். காரணம், தரமேலு 8, 9, 10, 11 வரைக்கும் இந்த தெரிதல் என்ற பாடம் தொடைகள் என்ற பாடமாக தலைப்பு மாற்றம் அடையும். ஸோ இது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் என்பதனால தெளிவாக இந்த பாடத்தை ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தெரிதல் என்று சொன்னால் பிள்ளைகள் சில கூட்டங்கள் உங்களுக்கு பொதுவாக தரப்படும். இதை 2 கூட்டமாக பிரிக்குக, 3 கூட்டமாக பிரிக்குக, 4 கூட்டமாக பிரிக்குக என்று சொன்னால் அவன் தரப்பட்ட அந்த கூட்டத்தினுடைய பண்புகளை வைத்து கொண்டு நாம் என்ன செய்வோம், பிரித்து கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு சில கூட்டங்கள் தரப்படுகின்றது என்று சொன்னால், இப்போ அது நீரில் போகக்கூடியவை இருக்கு, நிலத்தில் போகக்கூடியவை, ஆகாயத்தில் போகக்கூடியவை இருந்தால் நம்ம 3 கூட்டமாக பிரிப்போம். நீரில் போகக்கூடியவை, அடுத்தது நிலத்தில் போகக்கூடியவை, ஆகாயத்தில் போகக்கூடியவை என்று தரப்பட்ட அந்த விடயத்தை வைத்து நம்ம பிரித்து கொள்வோம். இவ்வாறு அவற்றினுடைய பண்புகளை வைத்து பிரிக்கக்கூடியவையைத்தான் சொல்லுவோம் தெரிதல் என்று சொல்லப்படும். அப்போ அந்த விடயம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த தரப்பட்ட கூட்டம் ஒன்றின் பொதுவான பண்புகளுக்கு ஏற்ப வேறு பிரித்தல் தெரிதல் என்று அழைக்கப்படும். சரிதான? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தெரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு உதாரணம் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்க. அதில் 1 A B C 3 5 X என்னும் கூட்டத்தினை 2 கூட்டங்களாக பிரிக்குக என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப நான் எடுத்த உடனே என்ன செய்வேன், ஒரு கூட்டத்துக்கு ஒரு வட்டம், மற்றைய கூட்டத்துக்கும் ஒரு வட்டத்தை போட்டு அவற்றின் தரப்பட்ட அந்த கூட்டத்தை வைத்து அந்த பொதுவான பண்பை வைத்து பிரிக்க வேண்டும். அப்ப தரப்பட்ட கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஆங்கில எழுத்தும் இருக்கு, இலக்கங்களும் இருக்கு. அப்ப இது 2ஆக பார்த்த உடனே அந்த பண்புகளை வைத்து உங்களால் பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஆங்கில எழுத்தை போட்டுக்கொள்கிறேன். ஆங்கில எழுத்துக்கள் என்று போகிறேன். அங்கால என்ன வரப்போகுது, இலக்கங்கள் என்று போட்டு அந்த பண்புகள் அடிப்படையில் 2ஆக பிரித்து கொள்கிறேன். அப்போ ஆங்கில எழுத்துன்னு சொன்னாடா A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, X இருக்கு. இதுக்குள்ள கமா போடாம சும்மா நீங்க கலைத்து தள்ளி செய்ய வேண்டும், அந்த எழுத்துக்களை எழுத வேண்டும். அதே போன்று இலக்கம் என்று சொல்லக்கோல 1 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, வேறு இலக்கம் இல்லை. அப்ப இவ்வாறு அதனுடைய பொதுவான பண்பை வைத்து 2 கூட்டங்களாக பிரிக்க சொல்லியிருக்கான். ஸோ 2 கூட்டங்களாக நம்ம பிரித்து காட்டியிருக்கின்றோம். இவ்வாறு பிரித்து காட்டக்கூடியவையைத்தான் தெரிதல் என்று சொல்லப்படும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ 2வது உதாரணத்தை பாருங்கடா. 335 23 765 26 868 79 967 646 94 இந்த தொகுதியை 2 கூட்டங்களாக பிரிக்குக என்று சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கு தெரியும், தெரிதல் என்று சொன்னால் தரப்பட்ட கூட்டத்தை பொதுவான பண்பை வைத்து கொண்டு பிரிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு 2 கூட்டம்ங்கிறதால அந்த 2 வட்டத்தை போட்டு உங்களுக்கு பார்த்த உடனே விளங்கும் இது ஒரு எண், இது எண். இலக்கம் என்று சொன்னால் 0 தொடக்கம் 9 வரையான தனிப்பெருமானம் தான் இலக்கம். அந்த இலக்கங்கள் சேர்ந்துதான் எண் உருவாகும் என்று படித்திருப்பீர்கள். அப்ப இது எண். அந்த எண்ணில் பார்த்தீங்க என்று சொன்னா சில எண்கள் 3 இலக்கங்களை கொண்டு காணப்படுது,
சில எண்கள் 2 இலக்கங்களை கொண்டு காணப்படுது. 4 இலக்கம் 5 இலக்கம் இல்லை. அப்ப 2 இலக்கங்களை கொண்ட பெருமானமும் இருக்கு, 3 இலக்கங்களை கொண்ட பெருமானமும் இருக்கு. ஸோ இதை எப்படி நீங்க 2 கூட்டமாக பிரிக்கலாம் என்றா ஈரிலக்க எண் என்று முறைக்கலாம். ஈரிலக்க எண், அடுத்தது மூவிலக்க எண். மூவிலக்க எண் என்று 2 கூட்டமாக பிரிக்க முடியும். அப்ப ஈரிலக்க எண் என்று சொன்னா 23 வரும், 26 வரும், 79 வரும், 94 வரும். மூவிலக்க எண் என்று சொன்னா 335, 765, 868, 967, 646 என்று மூவிலக்க எண் என்று கிடைக்கும். அல்லது இன்னும் ஒரு பொதுவான பண்பினூடாகவும் 2 கூட்டங்களாக பிரிக்கலாம். இந்த எண் தொகுதியை பார்த்தீங்க என்று சொன்னா ஒற்றை எண் இரட்டை எண், ஒற்றை எண் இரட்டை எண் என்றும் பிரிக்க முடியும். அப்ப நீங்க இதே போன்று ஒற்றை எண் இரட்டை எண் என்று போட்டு ஒற்றை எண்ணுக்குள்ள உங்களுக்கு தெரியும் 335 வரும், 23, 765, 79, அடுத்தது 967. அப்போ ஒற்றை எண்ணை எப்படி இனம் காண்பது என்று படிச்சிருக்கோம். அவற்றினுடைய கடைசி இலக்கம், அந்த 1ஆம் இடத்து இலக்கம் 1, 3, 5, 7, 9 ஆகிய இலக்கமாக காணப்பட்டால் அது ஒற்றை எண்ணாக காணப்படும். 0, 2, 4, 6, 8ஆக காணப்பட்டால் இரட்டை எண்ணாக இருக்கும். அப்ப இங்கு சொல்லப்படாத ஏனைய பெருமானம் 26, 868, 646, 94 இவ்வளவும் இரட்டை எண்களாக இருக்கும். ஸோ ஒற்றை எண் என்றும் இரட்டை எண் என்றும் பிரிக்க முடியும். அப்ப பொதுவான பண்பினூடாக நீங்க கூட்டங்களாக பிரிப்பவைதான் தெரிதல் என்று அழைக்கப்படும். இப்ப இவ்வளவு தான் தெரிதல் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய விடயம். அப்ப இத்துடன் தெரிதல் என்ற அழகும் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்ப இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் கட்டாயம் செய்து அனுப்பும் போது உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டு மற்றும் ஒரு காணொளியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.